வந்து ஃபேஸ் பேக்காக போட்டோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து பிரைட் ஆகிடும்ட்டு எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது தப்பு. ஸோ நம்மளோட ஸ்கின் டைப்புக்கும் நமக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வந்து நீங்கள் ஃபேஸ் பேக், அதாவது பைத்தம்பருப்பு மாவு இல்லைன்னா அரிசி மாவு இந்த மாதிரி எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அதில் லெமன் ஜூஸ் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத யோசிச்சு தான் யூஸ் பண்ணணும். ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அப்படி இருக்குன்னா லெமன் ஜூஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க, யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆயில் ஸ்கின்னாக இருக்குது ஆனால் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னாலும் லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா ஸ்கின் இன்னும் ரொம்ப ட்ரை ஆகிட்டு உங்களுக்கு வந்து வெடிப்புகள் வரவும் சான்ஸ் இருக்குது, ரொம்ப இரிட்டேஷன் ஆகி ஸ்கின் ப்ராப்ளம் வரவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நான் லெமன் ஜூஸும் யூஸ் பண்ணணும். வேறு என்ன ஆர்டர் பண்ணலான்னா லெமன் ஜூஸ் கூட கத்தாழையோட ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம இயற்கையாக கிடைக்கும் இல்லையா, அந்த கத்தாழையை கட் பண்ணி அதில் நடுவில் இருக்க ஜெல் எடுத்து கொஞ்சம் லெமன் ஜூஸு கொஞ்சம் கத்தாழை ஜெல்லு, அது கூட நீங்கள் அரிசி மாவோ இல்லை பச்சைப்பயிறு மாவோ இல்லைனா ஃபேஸ் பேக் எது வேணால் நீங்கள் வந்து கடையில் இல்லைனா நாட்டு மருந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணுவீங்களே அதை கூட போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டைரெக்டாக லெமன் ஜூஸை யூஸ் பண்ணுறதும் சரி, இல்லைனா பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க லெமன் ஜூஸை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.